நிறைய பேங்க்கில் லோ இஎம்ஐ அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் நிறைய ஹிடன் சார்ஜஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஹோம் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதெல்லாம் கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதில் நிறைய இருக்குது. ஒரு முக்கியமாக ஒரு 4 மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இனிஷியலாக இப்போ லோவர் இஎம்ஐ அப்படின்னு இல்லாமல் நார்மலாகவே ஒரு லோன் எடுத்திருக்கோம், ஒரு இஎம்ஐ நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இனிஷியலாக நம்ம பே பண்ணுற இஎம்ஐயில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகவும் பிரின்சிபல் கம்மியாகவும் தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இஎம்ஐயில் உங்களுக்கு போயிட்டுருக்கும். இதுலேயும் நம்ம லோவர் இஎம்ஐயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னமுமே இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், பிரின்சிபல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து ப்ராசஸிங் ஃபீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நார்மலாக எந்த லோன் எடுத்தாலுமே ஒரு 0.5லேருந்து 1% வரைக்கும் உங்கள் லோன் அமௌண்ட்டில் இந்த ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது இருக்கும். நிறையா இதில் பார்த்திங்கன்னா இதை வந்து வேவ் ஆஃபும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு லோவர் இஎம்ஐ அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்மளோட டென்யூர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான டென்யூரில் இருக்கும்போது அந்த ப்ராசஸிங் ஃபீயோட வேவ் ஆஃப் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீ கொஞ்சம் எக்ஸஸாகவும் வாய்ப்புகள் இருக்குது.